செய்திகள் தொடர்கின்றன. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவல் நிலையத்தில் இருந்த இருசக்கர வாகனத்தை அங்கு பணியாற்றும் காவல் துணை ஆய்வாளர் திருடி சென்றதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள தாளம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக இளைஞர் ஒருவர் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தி திருடு போன பைக்கை மீட்டு காவல் நிலையத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர். அந்த பைக்கை மீட்டு செல்வதற்காக உரிமையாளர் காவல் நிலையத்தை அணுகிய போது பைக் காணாமல் போனது தெரிய வந்தது. காவல் நிலையத்தில் இருந்த பைக் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது தாளம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் எஸ்ஐ ராஜசேகர் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை எடுத்துச் சென்றது பதிவாகியிருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ராஜசேகரின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்திய போது காவல் நிலையத்திலிருந்து காணாமல் போன பைக் அங்கு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் மற்றொரு காவல் நிலைய வழக்கில் தொடர்புடைய பைக்குகளும் அவரது வீட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. திருடு போன வாகனங்களை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய போலீசாரே காவல் நிலையத்திலிருந்து வாகனத்தை எடுத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பைக்கை திருடிச் சென்றதாக கூறப்படும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகளாக தற்போது காணலாம். எடப்பாடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நடத்துனரை பெண் மற்றும் அவரது உறவினர்கள் தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து எடப்பாடி செல்லும் அரசு பேருந்தின் நடத்துனராக பணியாற்றி வருபவர் ஆசாத் சந்திரசேகர். இவர் நேற்று வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் பிரியதர்ஷினி என்ற பெண் இருக்கையில் அமர்வது தொடர்பாக நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த வாக்குவாதத்தில் நடத்துனர் மற்றும் பெண் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து எடப்பாடி பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்த பிரியதர்ஷினியின் உறவினர்கள் நடத்துனரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த எடப்பாடி போலீசார் இருவரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலாய்குடி மற்றும் தீயனூர் கான்வாய்களில் 4 வழிச்சாலை பணிக்காக சாதாரண மண் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு ஆழத்தில் மண் எடுக்கப்பட்டு பின்னர் அதன் மேல் களிமண் கொட்டி மூடப்படுவதால் கான்வாய்கள் இயற்கை நீர்நிலைகளாக இல்லாமல் புதைகுழி போன்ற அபாயகரமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பொதுப்பணித்துறையின் அனுமதிப்படி ஒவ்வொரு கான்வாயிலும் 500 மீட்டர் நீளம், 100 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம் என்ற வரையறைக்குள் மட்டுமே சுமார் 50,000 கனமீட்டர் சாதாரண மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 10 மீட்டர் வரை ஆழமாக மண் தோண்டப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடுக்குட்பட்ட சூரக்கோட்டை பகுதியில் உள்ள நீர்நிலை புறம்போக்கில் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்தனர். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அப்பகுதி மக்களுக்கு முன்னையம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட அரவிந்த் நகர் விரிவாகத்தில் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் நிலம் வழங்கப்பட்டு 8 மாதங்கள் ஆன நிலையில் தற்போது வரை எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக குடிநீருக்கு கூட 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வல்லம் பகுதிக்கு சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டிய நிலை உள்ளதாகவும், செல்போன் சார்ஜ் செய்ய வேண்டும் என்றால் கூட அருகில் உள்ள கடைக்கு சென்று 1 மணி நேரத்திற்கு 30 ரூபாய் கொடுத்து சார்ஜ் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். எனவே அதிகாரிகள் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அவ்வளோ அவசரப்பட்டு கரண்ட் இல்லாமல் போய் செல்ல போய் 30 ரூபா கேட்குறாங்க. கடையில் 30 ரூபா கேட்குறாங்க. ஒரு செல்லு சார்ஜர் ஏற்றோம்னா 30 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என் பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் தண்ணி இல்லாமல் 8 மணிக்கு 10 மணிக்கு போய் எங்கேயாவது ஒரு நடம் தண்ணி தூக்கிட்டு வந்து வச்சுட்டு பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் விடுறதுக்கு 11 மணி ஆகிடுது. ஸ்கூலில் கேட்குறாங்க, ஏன் பிள்ளைகளை 11 மணிக்கு அழைச்சிட்டு போய் பாதி பாடம் போயிடுதுலன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன தான் செய்ய முடியும்? அழைச்சிட்டு வந்து எங்கள் விட்டுட்டு கலெக்டர் யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சிறு நாகலூர் கிராமத்தை சேர்ந்தவர் 16 வயதான லட்சுமிபதி என்ற சிறுவன். இவர் குருகுலம் பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த கல்குவாரி லாரி மோதியது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தை கண்டித்து மதுராந்தகம் சூனாம்பேடு சாலையில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இப்பகுதியில் அதிகளவு கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதால் கனரக வாகனங்கள் போக்குவரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அடிக்கடி விபத்து மற்றும்
உயிரிழப்புகள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் போக்குவரத்தை சீர் செய்தனர். ஸ்ரீவைகுண்டம் தமிழக வெற்றி கழக உறுப்பினராக இருந்து வருபவர் சரவணன். இவரிடம் திமுக பிரமுகர்கள் சிலர் 50 கோடி முதல் 100 கோடி வரை பேரம் பேசியதாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் திமுக அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் தன்னிடமும் தனது ஆதரவாளர்களும் பேரம் பேசியதாகவும் அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் சமீபத்தில் நான் சென்ற கார் மீது லாரி ஒன்று மோதுவது போல் வந்தது என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் எம்எல்ஏ சரவணனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஆயுதப்படையிலிருந்து 2 காவலர்கள் அவரது பாதுகாப்பு பணிக்காக அமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி அடிப்படையில் எம்எல்ஏவிற்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள தேவாலபுரம் வனக்காரத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் வேலு. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த குணா என்பவருடன் மது அருந்து கொண்டிருந்ததாகவும் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த குணா தன்னிடம் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வேலுவின் கழுத்தில் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த வேலுவை அப்பகுதி மக்கள் மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்து உமராபாத் போலீசார் குணாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடியை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் தனலட்சுமி தம்பதியின் 10 வயது மகனுக்கு ஆணுறுப்பில் அரிப்பு ஏற்பட்டதால் அங்கிருந்த தம்பிரான் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிகிச்சைக்கு பிறகு ஆணுறுப்பு அழுகி உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டதால் அவர் மதுரைக்கு மாற்றப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளித்த போதும் ஆணுறுப்பு முழுமையாக அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி தம்பிரான் மருத்துவமனை மருத்துவர் சோமசுந்தரத்தையும் காரைக்குடி மெடிக்கல் சென்டர் மருத்துவர் காமாட்சி சந்திரனையும் கைது செய்ய கோரி மருத்துவமனையை முற்றுகையிட்டு சிறுவனின் பெற்றோர், உறவினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் AITUC அமைப்பினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். முன்னதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆதரவாக நகை பட்டறை ஊழியர்களும் கடையை மூடி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மழை காலம் தொடங்க உள்ளதால் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருந்து தண்ணீர் தேங்காமல் பாதுகாக்க பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் இன்று புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ வாகனங்களை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பிரச்சார வாகனங்கள் மூலம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் செயல்படும் பகுதிகளில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கண் உலர்நோய் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் கண் உலர்நோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி நடைபெற்ற இந்த பேரணி கரூர் பேருந்து நிலையம் பகுதியில் தொடங்கி கோவை சாலை வழியாக வையாபுரி நகர் பகுதியில் உள்ள தனியார் கண் மருத்துவமனையில் நிறைவடைந்தது. பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் உலர்நோயை தடுக்கும் வழிமுறைகள், செல்போன் மற்றும் கணினி பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதன் அவசியம், அதிக காற்று வீசும் காலங்களில் கண்களை பாதுகாப்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூரில் பட்டா மாற்றம் செய்ய 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மும்மூர்த்தி நகரை சேர்ந்த பனியன் நிறுவன உரிமையாளரான நாகமணி பட்டாவில் பெயர் மாற்ற ஆன்லைனில் பலமுறை விண்ணப்பித்துள்ளார். ஆனால் தொடர்ந்து அதே பிழையுடன் பட்டா வந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் அப்துல் ரஹ்மானை அணுகிய போது பெயர் மாற்றம் செய்ய ரூபாய் 10,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நாகமணி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் பொடி தடவிய 5,000 ரூபாய் பணத்தை நாகமணி வழங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அப்துல் ரஹ்மானை கைது செய்தனர். ஏற்கனவே இதே அலுவலகத்தில் பணியாற்றிய ஞானசேகர் என்பவர் கடந்த மாதம் லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அப்துல் ரஹ்மானும் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.